புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அறுவை சிகிச்சை முடிந்து உருக்கமான வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அறுவை சிகிச்சையில் நடந்தது என்ன, சிவராஜ்குமார் சொன்னது என்ன என்று பார்க்கலாம். கன்னட சினிமாவை தாண்டி தமிழ், தெலுங்கு திரையுலகிலும் பலராலும் கொண்டாடப்படும் நபராக மாறியவர்தான் சிவராஜ்குமார். குறிப்பாக தமிழில் ஜெயிலர் மற்றும் கேப்டன் மில்லர் போன்ற படங்களில் நடித்து கோலிவுட் ரசிகர்கள் மனதிலும் இடம் பிடித்து விட்டார். இந்த நிலையில்தான் அடுத்தடுத்த படங்களில் நடித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து புற்றுநோய் தொடர்பான அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்காக கடந்த ஆண்டு இறுதியில் அமெரிக்கா சென்றிருந்தார் சிவராஜ்குமார். அப்படி தனது குடும்பத்தாரோடு அமெரிக்காவுக்கு பயணமாவதற்கு முன்பாக செய்தியாளர்களிடம் உருக்கமாக பேசிய அவர், என் மீது அன்பு வைத்துள்ள ரசிகர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்த அன்புக்கு நன்றி, நிச்சயம் மீண்டு வருவேன் என்று எமோஷனல் ஆனார். இதையடுத்து அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள மியாமி கேன்சர் சிகிச்சை மையத்தில் கடந்த டிசம்பர் 24 அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. 6 மணி நேரமாக நடைபெற்ற அறுவை சிகிச்சையில் பாதிக்கப்பட்ட சிறுநீர் பை அகற்றப்பட்டு குடல் பகுதியில் இருந்து செயற்கையாக சிறுநீர் பை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை முடிந்திருப்பதாகவும் தெரிவித்தார் மருத்துவர். இந்த நிலையில்தான் சிகிச்சை முடிந்து 1 வார காலமான பிறகு உருக்கமான வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் சிவராஜ்குமார். அந்த வீடியோவில், புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்ட போது அச்சமடைந்தேன். எனினும் ரசிகர்களின் அன்பாலும் கடவுளின் ஆசியாலும் இதிலிருந்து மீண்டு வருவேன் என்று நம்பினேன். கடைசியாக நான் நடித்த படத்தில் கீமோதெரபியை செய்து கொண்டே நடித்து கொடுத்தேன். என் மனைவி கீதாவின் அன்பும் ஆதரவும் தான் என்னை வலிமையாக பயணிக்க வைத்தது என்று எமோஷனலாக பேசியுள்ளார் சிவராஜ்குமார். அதே வீடியோவில் பேசிய சிவராஜ்குமாரின் மனைவி கீதா, அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவரது வேண்டுதலாலும் சிவராஜ்குமாரின் மருத்துவ பரிசோதனைகளில் புற்றுநோய் பாதிப்பில் நெகட்டிவ் வந்திருக்கிறது. புற்றுநோய் பாதிப்பிலிருந்து அவர் முழுமையாக மீண்டுள்ளார். இந்த நேரத்தில் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். அடுத்த சில வாரங்களுக்கு அமெரிக்காவிலேயே தங்கி சிகிச்சை எடுக்கும் சிவராஜ்குமார் ஜனவரி 26 இந்தியா திரும்ப இருப்பதாக தெரிகிறது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமாரின் உருக்கமான இந்த வீடியோ தற்போது அனைவராலும் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது.